பார்க்கலாம்ல நீங்க. என்ன அப்ப எப்படி நடந்து போறீங்க? ஒரு கார்ல போனா என்ன, ஒரு பைக்ல போனா என்ன? அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணிவு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணிவு. பணிவா அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய உயர்வுகளையும் பட்டங்களையும் பதவிகளையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தது. யம்ஷூனா அலல் அர்தி ஹௌனா, என்னுடைய அடியார்களில், என்னுடைய விசேஷமான அடியார்களில் முதல் பண்பு அவர்களிடத்துல பூமியில நடந்து போனாங்கன்னா பணிவோடு நடந்து போவாங்க, பணிவோடு நடந்து போவாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்திலே பணிவு வேண்டும், பணிவான வாழ்வு வேண்டும். பணிவு எல்லாவற்றிலேயும் பிறருடைய வாழ்க்கையும் கூட சீராக்கும், பிறருடைய வாழ்க்கையை கூட சீராக்கும். பெருமை இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னா மன் ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சம் கடுகளவு இருந்தால் கூட போதும், லா யதுகுலுல் ஜன்னா, அவங்க சுவனத்தில் நுழைய மாட்டாங்க. பணிவு இல்லைன்னா அந்த இடத்துல கிபிரு நமக்கு வந்துடும், பெருமை வந்துடும். பெருமையுடைய எண்ணம் இருந்துச்சுன்னா பணிவு நம்ம இடத்துல வராது. பெருமையான எண்ணங்கள் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா பணிவு நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம இடத்துல வராது. முதல்ல அதை கல்வி எரியன், அது நிரம்ப பாக்கியங்கள் நம்மள்கிட்ட இருந்து இல்லாம ஆக்கும். பெருமை இருக்குது பாருங்க, இது முதல்ல போகணும், இது போனாதான் பணிவு வரும். இது நிரம்ப பாக்கியங்களை நம்ம இடத்துல இருந்து இல்லாம ஆக்கிரும். அல்லாஹ் குர்ஆன்ல பெருமையை குறித்து நிரம்ப வசனங்களை சொல்றான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரி. சோனத்தை தடுத்துருங்க. பெருமை இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் இருந்தாலும் சரி, நிரம்ப இருந்தாலும் சரி. எடுத்ததுக்கெல்லாம் சின்ன கவுன்சிலர் பதவி தான் இருக்கும், ஆனா அவர் ரொம்ப பெருமையா நடந்து வருவார். அவருடைய பூஜம், அவருடைய உடலுடைய அமைப்பு, அவருடைய பேச்சுகிறது, எல்லா பேச்சு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் ரொம்ப டாப்ல இருக்கணும்னு நினைப்பார். ஒண்ணுமே இருக்காது, ஆனா அவர் என்ன நினைப்பார், சாதாரண ஒரு சின்ன பதவி தான், ஆனா அவர் வரத்து இருக்குது, அல்லாஹு அக்பர், அப்படிதான் இருக்கும். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, வணக்கங்கள்ல என்ன செய்வாங்கன்னா பெருமைப்படுவாங்க, வணக்கங்கள்ல பெருமை கொள்வாங்க. பார்ப்போம், 10 வருஷமா தொழுவு போறாரு, 10 வருஷமா அவரும் போறாரு, அவரும் அப்படிதான் இருக்காரு. நான் 10 வருஷமா போவே இல்லை, நான் என்னத்தை குறைஞ்சிட்டேன் அப்படின்னா இப்படியெல்லாம் சில பேர் பேசுறான். நினைக்கிறோம் 10 வருஷமா தொழுவு போறாரு, நானும் பார்க்க தான் செய்யறேன். 10 வருஷமா போய் அவர் என்ன வந்துட்டாரு, அவர் என்ன வாழ்ந்துட்டாரு, அல்லாஹ் அவருக்கு என்னத்தை கொடுத்துட்டான். நான் போகல, நான் என்னத்தை குறைஞ்சிட்டேன், நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன், எனக்கு என்ன இல்லாம போச்சு, எல்லாம் இருக்குதுன்னு பாரு. சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரி, சோனத்தை தடுத்து, சோனத்தை தடுத்து நரகத்தில் நுழைய செய்து. லா யுமினூன பில் ஆகிரத்தி குலூபுஹும் முன்கிரத்தும் வஹும் முஸ்தக்பிரூன். பெருமையினுடைய அந்த குணத்தாலே ஆகிரத்தை கூட மறுக்கக்கூடிய நிலை உண்டாய். ஆகிரத்தை கூட என்ன செஞ்சிருவாங்க, மறுக்கக்கூடிய நிலைக்கு என்ன செஞ்சிருவாங்க, அவரை கொண்டு போய் விட்டுரும். வறுமையை மறந்துடுவாங்க, மன்னரையை மறந்துடுவாங்க, மரணத்தை மறந்துடுவாங்க, மௌத்தை மறந்துடுவாங்க. மறுக்கிறது மாத்திரம் அல்ல, மறந்தது மாத்திரம் அல்லாம அதெல்லாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் இவ்வளோ உடல் சுகத்தோடு இருக்கிறார், நல்ல குவத்தா இருக்கிறார், பணசாலியா இருக்கிறார், அடிச்சா செவுறு கூட என்ன செய்யுது, அவர்கிட்ட அனுமதி கேட்கும். அந்த அளவுக்கு உண்டான ஆள்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், அந்த அளவுக்குலாம் ரொம்ப பலசாலியான ஆள்லாம் பார்த்துருக்கிறோம். திடீர்னு மரணத்தை தழுவுறார், திடீர்னு மரணத்தை தழுவுறாரு நாம பார்க்கிறோம். ஆனா பலசாலியான ஆளு, அப்படியெல்லாம் நம்ம மரணங்களை பார்த்துருக்கிறோம். அவரா போயிட்டார், ஆச்சரியத்தோடு கேட்டிருக்கிறோம். நேற்று பார்த்த நல்லா தானே இருந்தாரு, நேற்று பார்த்தா நல்லா இருந்தாரு, சாதாரணமான ஆள் இல்லையா, கையிலே எல்லாத்தையும் கூட்ட கூட கையிலே திறந்துடுவார், அப்படியான ஆச்சு, வலிமையான ஆளாச்சு. அன்பார்ந்தவர்களே, மரணத்தை மறந்து வாழ்கிறோம், மன்னரையை மறந்து வாழ்கிறோம், ஆகிரத்தை மறந்து வாழ்கிறோம். அதையெல்லாம் மறக்க செய்தது மாத்திரம் அல்லாமல் மறுக்க செய்யக்கூடிய நிலையை இந்த பெருமை கொண்டு வந்து கொடுத்தோம். அல்ல நிரம்ப சொல்லுகிறான் குர்ஆன்ல, வரிசையா சொல்லிக்கிட்டு போலாம். சஸ்ரிஃபா நாயாத்தி அல்லதீன, அல்லாஹ் தஆலா வசனத்துல சொல்றான் பாருங்க, சஸ்ரிஃபா நாயாத்தி அல்லதீன யஸ்தக்பிரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக்கி. எந்த ஒரு காரணமும் இல்லாம பூமியில பெருமையா நடக்கக்கூடிய
தரக்கூடியவர்களுக்கு நம்ம வசனத்தை தடை செஞ்சிருவோங்கிற அல்லாஹ். எவ்வளோ பெரிய கடுமையானதாக இருந்தால் அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? கொஞ்சம் யோசிக்கணும். குர்ஆனுடைய வசனங்களை அவரை விட்டும் நாம் தடுத்து விடுவோம். சாஸ்ரிஃபான் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக்கி. எந்த ஒரு காரணமும் இல்லாம ரொம்ப மேதையா பெருமையோடு நடக்கக்கூடியவர்களுக்கு நம் வசனங்களை தடை செய்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். அன்பார்ந்த பெருமக்களே, பெரும் நம்மளுடைய நன்மைகளை, ஞாமத்துகளை, பரக்கத்துகளை, நமக்கு வர இருக்கிற எல்லா விதமான நலவுகளையும் என்ன செஞ்சு தடை செஞ்சு, அது கூடவே கூடாது. அது நம்மை விட்டு விலகுகிற போதுதான் பணிவுங்கிற மிகச்சிறந்த பண்பு நமக்குள்ள மலர ஆரம்பிக்கும். முதல்ல அதை தூக்கி எறியணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பணிந்தவர்களாக வாழச் செய்வாங்க. அன்பார்ந்தவர்களே, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ அதை அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. குந்து அத்துப் லிகுல்லி ஷையின் அஸ்மஉஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரீது ஹிஃப்லஹு. அதை நான் மனனம் செய்வதற்காக வேண்டி நான் எழுதுவேன். எதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, நான் மனனம் செய்வதற்காக வேண்டி என்ன செய்வேன், எழுதுவேன். பனஹத்னி குறைஷின் அந்த ஆலிக்க. ஒரு தடவை குறைஷியர்கள்லாம் வந்தாங்க என்கிட்ட. குறைஷியெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு எழுதுறீங்க? ஒரு மனிதர் தானே, இதெல்லாம் எதுக்கு நீங்க எழுதுறீங்க? அவருக்கும் கோபம் வரும். கோபத்தில் எதையாவது 4 வார்த்தை கூட சொல்லுவார். அவருக்கும் திருப்தி இருக்குது, அவருக்கும் மகிழ்ச்சி இருக்குது, அதில் 4 வார்த்தைகளை அதிகமாக சொல்லுவார். எல்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னு வந்து தடுக்கிறாங்க. பனஹத்னி குறைஷி. தடுத்த உடனே அப்துல்லா இப்னு அம்ர் எழுதுறது அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே இருக்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நடந்த விஷயத்தை முறையீடு செய்கிறாங்க. இப்படி எல்லாம் செஞ்சாங்க, இப்படி எல்லாம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துலையும் அவங்க ஒன்றும் வேகப்படலை, உணர்ச்சி படலை. நான் உணர்ச்சி படக்கூடாது, அந்த இடத்துல நாம வேகம் காட்டக்கூடாது. ரொம்ப பணிவோடு அடக்கத்தோடு நபிகளா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஒமா ஹரஜம் மாஹு ஒமா ஹரஜமாஹு, என்னிடத்திலிருந்து வெளியாகுவதெல்லாம் இல்லா ஹக்குன், உண்மையை தவிர வேறு எந்த ஒன்றும் என்னுடைய பாஷார இலா ஃபமிஹி, தன்னுடைய வாயை பார்த்து இஷாரா செய்தவர்களாக சொன்னாங்க. இதுல இருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு வார்த்தையும் இல்லா ஹக்குன், அது உண்மையானது. உணர்ச்சி பட்டு 4 வார்த்தைகளை நான் அதிகமாக ஒரு காலமும் பேச மாட்டேன். உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து எந்த நேரமும் ஒரு வார்த்தையை கூட அதிகப்படுத்தி சொன்னதில்லை. சந்தோஷத்திலும் கூட எதையாவது 4 விஷயம் 4 வார்த்தைகளை நான் சேர்த்து சொன்னதில்லை. எந்த ஒன்றை எப்படி சொல்லப்பட வேண்டுமோ, எப்படி அறிவிக்கப்பட்டேனோ அதை மாத்திரமே நான் சொல்கிறேன். உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. உக்துப் சும்மா உக்துப், நீங்க எழுதிக் கொள்ளுங்கள், நீங்கள் எழுதுங்கள். நாங்க எழுத ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதுனாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவங்க வாழ்க்கைக்கு, தன்னுடைய வாழ்க்கைக்காக, அதை மனனமிடுவதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு ரலியல்லாஹு தஆலா எழுதினாங்க. ஒன்றும் குறை சொல்லலை. அவங்க அப்படியா, அவங்க சரிப்பட்டு வராது. அவங்க இப்படி சொல்லுவாங்க, அவங்க பேசினாலே புறம் பேசுவாங்க, அவங்க சொன்னாலே கோல் சொல்லுவாங்க. அவங்க அப்படி, அவங்க சொல்றதெல்லாம் இப்படி கேட்காதீங்க, அவங்க சொல்றதெல்லாம் இப்படியெல்லாம் பேசிடக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா அவங்க அதுதான் வந்து சொல்றாங்க. இப்போ அவருக்கு கோபம் இருக்குது, அவருக்கு சந்தோஷம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? வார்த்தைகள் சில நேரத்தில் கூடலாம், வார்த்தைகள் சில நேரத்தில் குறையலாம். அதெல்லாம் நீங்க எழுதுவீங்களான்னு கேட்டாங்க பாருங்க. அது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ரொம்ப பணிவாக இருந்த அந்த இடத்த என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் வர்றாங்க. அதுக்கு பிறகு குறைஷியர்கள் எல்லாமே வர்றாங்க. வந்து நின்று கேட்குறாங்க விஷயத்த, என்ன நடந்துச்சுன்னு. ஒன்றுமே சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அங்கே செய்ய போறாங்க?
அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்க, நீங்க அப்படி நீங்க இப்படி வம்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல. அந்த உணர்ச்சியை காட்டல, அவங்க அந்த வேகத்தை காட்டல. அந்த பணிவோடு நடந்தார்கள் நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய உலக அரங்கில் இந்த சமுதாயத்திற்கு மிக உன்னதமான வார்த்தைகளை, எந்தெந்த வாழ்வும் எந்தெந்த சொல்லும் எந்தெந்த செயலும் இந்த சமுதாயத்துக்கு உயர்வை தருமோ, ரப்பினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத் தருமோ, அத்தனையும் ஒன்று விடாம இந்த சமூகத்திற்கு தந்தவர்கள் நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வாழ்க்கையில என் வார்த்தையில உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்னாங்க. எதையும் நான் அப்படி பேசுறது இல்லை, நான் கரெக்டாக தான் பேசுவேன், உண்மையை தான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு நான் எழுதுறேன்னா குறைஷிகள் பார்த்தாங்க, அப்படின்னா ஒன்றும் இல்லையா, அதை பற்றி ஒன்றும் சொல்லலையா. அவங்க மனசு மாறிடுச்சு, அவங்க மனசு மாறிடுச்சு. அதுக்கு பிறகு அவங்க அதை தடை செய்யலை, நல்லபடியா எழுதினாங்க. அவங்களும் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை எழுதினாங்க. வரலாற்று வரிகள் நமக்கு சொல்லும். மாற்றினாங்க அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சூழ்நிலையை சமாளிக்க தெரியும். 40 வருஷம் ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு, அதே குணத்திலேயே அதே பண்புலேயே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மாறணும், நம்முடைய சொல்ல மாற்றணும், செயலை மாற்றணும், முயற்சி பண்ணணும், பொறுமையை கடைபிடிக்கணும், பணிவை கடைபிடிக்கணும். எவ்வளோ பெரிய நபி, அவங்க கோபப்பட்டா இல்லாம போயிடுவாங்க. நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டா உடனே ஜிப்ரீல் இறங்கிடுவாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துலையும் கூட அவ்வளோ பண்பும் அவ்வளோ உயர்வும் அல்லாஹ்வுடைய உதவியும் மலக்குமார்களுடைய தொடர்பும் பெற்றிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ரொம்ப பணிவா நடந்தாங்க. சமுதாயத்துக்கு பணிவா நடக்க சொல்றாங்க, பணிவா நடக்க சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, நாம பணிவாக நடக்கணும். அல்லாஹ் அதுதான் சொல்றோம், வக்ஃபில் ஜனாஹக லிமன் இத்தபஅக மினல் முஃமினீன். முஃமின்களிடத்துல பணிவாக நடங்க, அவங்கள்ட்ட பணிவாக பேசுங்க, தெரிஞ்சிக்காதீங்க, கோபப்படாது. எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யுது, அவர் செய்யறது கோபத்தை ஏற்படுத்ததான் செய்யுது. நம்ம மேல தப்பில்லை கோபப்படுறதுல, அவர் அப்படிதான் பேசுறாரு, அவர் செயல் அப்படித்தான் நம்மளை கோபப்படுத்துது. அதுல எந்த தவறும் இல்லாம நம்ம பொறுமையாக போகிற போது அவர் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர் மாறி போயிடுவார் அடுத்த நிமிஷம். நாம பணிவோடு நடந்துக்கிட்டோம், அவர்கிட்ட பணிவா பேசிட்டோம், அவர் கொஞ்சம் வேகமா பேசினாரு, நம்ம பணிவா நடந்தோம். அதுக்கப்புறம் பள்ளியில் தொழும் போது அவர் சிந்திப்பார், நம்ம எவ்வளவு பேசிட்டோம், அவர்கிட்ட என்ன தப்பு இருந்துச்சு. நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம கோபப்பட்டு நாம 4 வார்த்தைகளை நாம என்ன செஞ்சிட்டோம், பேசிட்டோம், நாம பேசிட்டோம். ஆனா அவர் ஒண்ணுமே பேசலையே, அவர் கோபம் சமாளிக்கிட்டு தானே போனார். அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை நம்ம மாற்ற நினைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்வும், அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொருவரையும் தன்னுடைய மிகச்சிறந்த வாழ்க்கைக்கு அழைத்து சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் வீட்டில் கிட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு பெண்மணி கடந்து போறான். தபரானியில் வருது இந்த ஹதீஸ். அன்பார்ந்தவர்களே, அந்த பெண்மணி நடந்து போறாங்க. அந்த பொம்பளை கொஞ்சம் வேகமான ஆள், கடின சுபானம் உள்ள ஆள். பெண்கள் சண்டை போட்டாலும் அந்த அம்மா சண்டை போடும், ஆண்களும் சும்மா வாரி தள்ளும். சில பெண்கள்கிட்ட பேசிட முடியாது. சில பெண்களுக்கு ஆண்களை என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. அதான் அந்த அம்மாவா அது எப்படி அந்த அம்மாட்டெல்லாம் பேச முடியாதுங்க, அது வாயை திறந்துச்சுன்னு வைங்க, நம்ம காணா போயிடுவோம். அப்படியான உள்ள ஒரு பெண் நடந்து போறாங்க. போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறாங்க. அந்த திட்டை எடுத்து சாப்பிட்ற அந்த பணிவும் பக்குவமும் ஒரு அடிமைத்தனத்தை உணர்த்துது. அந்த அம்மாவுக்கு அடிமைத்தனத்தை உணர்த்துது. சாப்பிட்றதும் அடிமையை போல சாப்பிட்றாரு. உட்கார்ந்து இருக்கிற அந்த சுபாவமும் அடிமைத்தனத்தை தான் நமக்கு காட்டுது. அந்த அம்மாவுக்கே ஒரு மாற்றம் வந்துருச்சு. போய் பக்கத்தில் நின்று பேசி, உங்க பார்வையும் அடிமைத்தனத்தை அடிமையை பார்ப்பது போல இருக்குது. நீங்க சாப்பிட்ற அந்த செயலை பார்த்தாலும் ரொம்ப அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துது. உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பண்பை பார்த்தாலும் ரொம்ப அடிமையாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொன்னாங்க, என்னை விட உலகத்திலே மிக உயர்ந்த அடிமையை பார்க்க முடியாது. என்னை விட அடிமைத்தனத்திலே, அடிமையாக இருப்பதிலே, அடிமையாக வாழ்வதிலே, பணிந்து வாழ்வதிலே என்னை விட ஒருவரை நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. அந்த அம்மா
ரொம்ப மனம் கவர்ந்து அவங்க கூட இருந்து பேசி அவங்க கூட இருந்து பழகி அதுக்கப்புறமா அந்த அம்மா போயிடுச்சு. நான் தப்சீர் விரிவுரையாளர்கள் எழுதுறான், அந்த அம்மா போனதிலிருந்து மரணிக்கிற வரைக்கும், அந்த அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து போனதுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் எந்த ஆண்களிடத்திலும் சண்டையிட்டதில்லை. சண்டையை மறந்துட்டாங்க அந்த அம்மா. எந்த ஆண்கிட்டனாலும் சண்டை போட்டுருவாங்க அந்த அம்மா. பார்த்தா ஓர பிடிச்சி கூட எங்கேயா போறேன்னு கேட்கிறாள் அந்த அம்மா. நான் எங்க போனா என்னன்னு நாம சண்டை போட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சுபாவம் கொண்ட பெண்மணி, அந்த அடக்கமும் அந்த அமைதியும் அந்த பணிவும் அந்த அடிமையினுடைய உணர்வும் ஒரு செகண்ட்ல மாத்திருச்சு. எல்லா வரலாற்றுகளிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பாடம் படித்தவர்கள், அவர்களை பார்த்தவர்கள், அவர்களுடைய பேச்சை கேட்டவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான இடத்திற்கு சென்று விடுவார்கள். அந்த அம்மா போனதுலேருந்து சண்டையே போடணும்னு சொல்லி எழுதுறான். எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம், எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம், எவ்வளோ பெரிய ஒரு பணிவு அந்த அம்மாவிடத்தில் வந்துருச்சு. அன்பார்ந்தவர்களே, நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம இடத்துல பணிவெல்லாம் இருக்கிறது இல்லை. பணிவை நாம் கொண்டு வரணும், நம்ம பிள்ளைகளுக்கு அதை ஏற்படுத்தணும். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவனவங்க, எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவனாங்க உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பெரும் பெரும் ஊர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் அடிமைத்தனம் பட்டது. கைசர் கிஸ்ரா போன்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்ட வல்லரசு நாடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் மிகச்சிறந்த மிக அதிகமான நிலப்பரப்புகளை இஸ்லாத்தினுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்ப நிறைய தூதுவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த உறவை மேம்படுத்துவதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல வருவாங்க. ஏன்னா பெரிய பெரிய நாடுகள்லாம் அவங்கள்ட்ட போயிருச்சு. கைசர் கிஸ்ரா போன்ற மிகப்பெரிய பாரசீக நாடுகள், அதெல்லாம் மிகப்பெரிய வல்லரசு நாடு, அந்த நாடுகள் எல்லாம் அவங்க கிட்ட போயிருச்சுன்னு சொல்லி அவங்கள இடத்துல என்ன செய்வாங்க, தூதுவர்கள் வந்து போவாங்க. கசா நாட்டு தூதுவர்கள்லாம் வந்து அந்த உறவை மேம்படுத்துறதுக்காக வேண்டி வருவாங்க. அப்படி ஒரு சமயத்துல கசான் நாட்டு பழங்குடியினர்கள் எல்லாம் அவங்கள போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் பெரும் பெரும் நிலப்பரப்புகளை ஆள்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். அவர்களுடைய அரண்மனை எப்படி இருக்கும், அவருடைய சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும், அவர்களுடைய பணியாளர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள், அவர்களுடைய வீடுகள் எப்படி இருக்கும், அந்த அரண்மனையெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றதுக்காண்டி வரலாம். அவங்களுடைய உள்ளத்துல அப்படி இருக்கு. வருகிற போது வந்து கேட்குறாங்க, எங்க அமீர் முஃமினீன் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொன்னாங்க, நான் படுத்திருப்பாங்க போய் பாருங்க. என்னாமு ஃபில்லர் மஸ்ஜித் நபியில ஒரு வேகத்தில் படுத்துக்கிருந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. பார்த்துட்டு அதிர்ச்சி அடங்கி போனோம். என்ன பணி, எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரம், எவ்வளோ பெரிய கைசர் கிஸ்ராவுடைய மிகப்பெரிய மன்னர்களுடைய தங்க ஆபரணங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலில் கரம் வந்து பணிந்தது. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுகிற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதவியில இல்லை. என்ன மாதிரியான ஆட்டங்களையும் பாட்டங்களையும் நாம பார்க்கிறோமா இல்லையா? பதவியிலேயே இல்லை. அவ்வளோ பேச்சு, அவ்வளோ விதமான ஆடம்பரமான செலவுகள், ஆடம்பரமான வீண் விரயங்கள் எப்படியெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நாம் கண்டுகளிக்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை பெற்றிருந்தும் அப்படி மஸ்ஜித் நபியில ஓட படுத்துக்கிறாங்க. பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க. சொன்னாங்க, இது போன்ற ஒரு அரசரை, சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுகிற இவர்களை போன்ற மிக உயர்வான அரசர்களை உலகத்துல நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. நோம்பு திறக்கிறதுக்கு கூட பேரிச்சம்பழமும் தண்ணியை கொண்டு நோம்பு திறந்தவங்க உங்களுக்கு. நாங்கள் நோம்பு திறக்கிறதுக்கு அல்லாஹ் அக்பர் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் வச்சு நோம்பு திறக்கிறோம்.
ஒரு பட்டினிய, ஒரு ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை நினைவுபடுத்துகிற ரமலானுடைய மாதத்தில் கூட மற்ற காலங்களெல்லாம் தாண்டிய உணவுகளை அந்த நாட்களில் நாம் சாப்பிட்றோமா இல்லையா? நாம் சாப்பிட்றோமா இல்லையா? ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப பேணுதலாக பணிவாக அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, தங்களுடைய தோழர்களையும் பல்வான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். மிகச்சிறந்த சஹாபாக்களை இந்த சமுதாயத்திற்கு முன்னோடியாக நமக்கு தந்தவர்கள். அன்பார்ந்த பெருமக்களே, பணிவு ரொம்ப உயர்வானது, ரொம்ப மகத்துவமானது. நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த வழிமுறையை நம்ம வாழ்க்கையில எடுத்து நடக்கணும். கேட்டுட்டு போயிடக்கூடாது. இன்னையிலிருந்து நம்ம இடத்துல பணிவு வந்துடணும். அல்லாஹுடைய விசேஷமான அடியார்களில் ஒருவராக நம்ம ஆயிரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு ரொம்ப மகத்துவமானது, ரொம்ப உரித்தானது. அவருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உரித்தான மக்கள், உரித்தான சமூகம், நாம் சிறந்த உம்மத்து. நாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வானா இல்லையா? லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன். எப்படி அவங்களுடைய நாம நேசம் வைக்கணும்? ஏன் அவங்கள நாம நேசம் வைக்கணும்? ஏன் அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் நம்மளுடைய வாழ்க்கையில லட்சியமாக எடுத்து வாழ வேண்டும்? ஏன் வாழணும்? அல்லாஹ் சொல்றான், ஹரீஸுன் அலைக்கும் லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும். ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாங்க மாட்டாங்க. ஒரு மூமினுக்கு கஷ்டம் என்று சொன்னார், ஒரு மூமினுக்கு அது வேதனை என்றால், ஒரு மூமினுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் சொன்னா, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவாங்க மன அளவு. இந்த மூமின்கள் நாளை மறுமையிலே ஆகிரத்திலே ரப்பினுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்று பேரானந்தம் கொண்டவர் நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்கள், அப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், வேற யாரும் சொல்லல. உங்களின் மீது உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்களால் தாங்க முடியாதுன்னு சொல்றது வேற யாரும் இல்லை, ரப்பு சொல்றான். அப்போ நாம் அவங்களுடைய வாழ்க்கையை இத்திபா செய்யணுமா இல்லை? அவங்க வாழ்க்கையை நாம் எடுத்து நடக்கணுமா இல்லை? நம்ம பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லை? அப்பேற்பட்ட உயர்வான அந்தஸ்து பெற்றிருந்தும், உயர்வான மகத்துவங்களை பெற்றிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை